49வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு மகிமை தெரியாத கோபர்கள் அம்பாடியில இப்படி காரணமில்லாதக்கு மரங்கள் எல்லாம் ஒடிஞ்சு விழறது, இப்படி பல பல துர்நிமித்தங்கள் எல்லாம் உண்டாகிறது. இதெல்லாம் இந்த இடத்தோடு தோஷமாக்கும், வாஸ்து தோஷமாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு வேறொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணினா. பகவானோடு பிரபாவா மகிமை அவிதுராக தெரியாத கோபாகா கோபர்கள் அத்திர கோஷ்டே அங்க அந்த கோகுலத்துல தரு பிரபாதாது மரங்கள் கீழே மறிஞ்சு விழறது, ஆதிகம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படி இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அகேதும் ஒரு காரணமும் இல்லாதக்கு சம்பவிக்கிற விஷயங்களாயிட்டு எத்தனையோ வருஷங்களாயிட்டு நிற்கிற மரங்கள் காரணமில்லாக்கி கீழே விழறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அகேதும் உத்பாதகணம் எந்த ஒரு காரணமும் இல்லாதக்கு பல பல விஷயங்கள் கண்டினியூஸ் ஆயிட்டு இப்படி நடக்கிறதுல அவளெல்லாம் பயந்தா. காட்டில திருநாவர்த்தன் அப்படிங்கிற அசுரன் காட்டாயி வந்து குழந்தைய மேல தூக்கிட்டு போன, வானத்திலேருந்து குழந்தை பறந்து ஒரு அசுரனோடு மேல கீழே விழுந்தது. அதே மாதிரி சகடாசுரன் வண்டியோடு ரூபத்துல குழந்தைய உபதிரவிக்கிறதுக்கு வந்தான். பூதனை அப்படிங்கிற அழகிய ராட்சசி வந்து குழந்தைய கொல்லறதுக்கு பால் கொடுத்து கொல்லறதுக்கு முயற்சி பண்ணினா. இப்ப இதா ஒரல்ல யசோதாமை கயரால கட்டி போட்ட குழந்தை ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமாயிட்டு தப்பிச்சிருக்கு. காரணங்கள் ஒன்றும் இல்லாதக்கு கோபர்களுக்கு இது என்னத்தினாலேயாக்கும் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது அப்படின்னு தெரியறதில்லை. அதனால காரணங்கள் ஒன்றும் இல்லாதக்கு இப்படி ஓரோரோ துர்நிமித்தங்கள் காணறது. உத்பாதகணம் விஷங்கியா துர்லட்சணங்கள் இப்படி கண்டினியூஸ் ஆயிட்டு கூட்டத்தோடு கூடி வந்தோட கோபர்கள் அதை பார்த்துட்டு அந்யத்ரா வேறொரு இடத்துக்கு யாதும் ஜனனா போகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். பிரயாதும் அப்படின்னா கண்டிப்பா போகிறதுக்கு, யாத்திரை ஆகிறதுக்கு. மனஹாவிதேனுகு மனசுல உறுதியா நினைச்சுண்டா இந்த இடத்த விட்டே நமக்கு போயிடலாம், இந்த அம்பாடியை விட்டு போயிடலாம் அப்படின்னு உறுதியா நினைச்சுண்டா. 2வது ஸ்லோகம் இப்படி யோசனை பண்ணி கோபர்கள் எல்லாம் இருந்தோன உபநந்தன் அப்படிங்கிற கோபர்களில முக்கியமானவர் இங்கேருந்து மேற்கு பக்கத்துல விருந்தாவனம் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு வனப்பிரதேசம் ஜொலிச்சு நிற்கிறது. அது எல்லா விதத்துல பார்த்தானாலும் நமக்கெல்லாம் அங்க இருக்கிறதுக்கு சுகமான ஸ்தலமாக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னது பகவானோடு பிரேரணையாலே ஆக்கும் அப்படிங்கிறது உறுதி. தத்ரா அங்க உபநந்த அபிதா உபநந்தன் அப்படின்னு பேர் இருக்கிற கோபவரியோ சிரஷ்டனாயிருக்கிற கோபன், பிராயத்தாலையும் அனுபவத்தாலையும் அறிவாலையும் சிரஷ்டனாயிருக்கிற கோபன் சொன்னார். இதஹா இங்கேந்து அம்பாடியிலேந்து பிரதீச்சியாம் மேற்கு பக்கத்துல விருந்தாவனம் நாமா விருந்தாவனம் அப்படின்னு பேர் இருக்கிற மனோஜம் விபினம் அழகாயிருக்கிற ஒரு பூங்காவனம் விராஜதி நன்னா தேஜஸாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறது, நமக்கு சூட்டபிளான இடமாக்குவது இது இப்படின்னு நூனம் உறப்பாயிட்டும் தீர்ச்சையாயிட்டும் பவத் பிரேரணையா ஏவா உங்களோட பிரேரணையால தான் அந்த உபநந்தன் அப்படி ஜகௌ இப்படி சொன்னது. ஆடு மாடுகளுக்கு மேய்ஞ்சு நடக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு ஓடி விளையாடுறதுக்கு, நமக்கெல்லாம் சொஸ்தமாயிட்டு வாழறதுக்கு சூட்டபிளான இடமாக்கும் விருந்தாவனம் அப்படின்னு அந்த உபநந்தன் சொன்னார். 3வது ஸ்லோகம் பகவான் ஜனிச்சதும் அதுவரை விளையாடி நடந்ததுமான பிருஹத் வனம் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த அம்பாடிய இத்தனை நாள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஞாபகத்துக்கு ஆயிட்டு கோஸ்தானமாக்கி மாற்றி வச்சுட்டு, அதானது அந்த அம்பாடியை விட்டுட்டு நந்த முக்கியர்களா இருக்கிற கோபர்கள் உன்னிக்கண்ணனை அம்மாவோடு கூடிட்டு அண்ணாவான பலபத்ரனோடு கூடிட்டு
வண்டியில ஏத்திண்டு பசுக்கூட்டங்களையும் மேய்ச்சுண்டு கிளம்பினான். அதா ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் க்ஷணேன உடனடியா நந்தமுக்கியாக நந்தன் தொடங்கினவா அத்தனை பேரும் தது கலு அந்த பிருஹத்வனம் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த கோகுலத்தை அந்த அம்பாடிய கௌஷ்டீன் அம்பிதாயா மாடுகளை பாதுகாக்கிற ஒரு தொழுத்து மாதிரி ஆக்கிட்டு தொது அந்யதா தொது அன்விதா பகவானே உங்க கூட தொது ஜனனி உங்களோடு அம்மையும் நிவிஷ்டா உட்கார்ந்துண்டு கரிஷ்டயானம் விசேஷப்பட்ட வண்டிய அனுகதாக பின்தொடர்ந்துண்டு விஜேலுகு யாத்திரையான. நாலாவது ஸ்லோகம். வண்டியோடு அழகான சத்தம், மாடுகளோடு குளம்படி சத்தம். இந்த சத்தங்களுக்கு நடுவுல பகவான் அழகாயிட்டு அஸ்பஷ்டமாயிட்டு சொல்ற அமிர்தமயமாயிருக்கிற அக்ஷரங்கள் அதெல்லாம் இப்படி காது வழியா குடிச்சுண்டு ஆனந்தத்தோடு கூடிட்டு கோபஸ்திரீகள் அவ போற வழியோடு தூரம் கூட தெரியாதக்கி யாத்திரையான. அனோமனோஜ்ஞத்வனி வண்டியோடு அழகாயிருக்கிற இன்பமாயிருக்கிற சத்தம். தேனுபாளி குர பிரணாதம் வரிவையாயிட்டு லெயினா போற மாடுகளோடு குளம்படி சத்தமும். அந்தரதகா அதோடு ரெண்டோடும் நடுவுல வண்டி சத்தத்துக்கும் மாடுகளோடு குளம்படி சத்தத்துக்கும் நடுவால பவத் பகவானோடு வினோத ஆலபிதா விளையாட்டான கொஞ்சல் வர்த்தமானங்களோடு அக்ஷராணி அந்த மழலை பேச்சும் கூடி சேர்ந்து பிரபியா அதெல்லாம் கெட்டு கெட்டு குடிச்சிட்டு காது வழி பானம் செஞ்சுட்டு வதூபிகி கோபஸ்திரீகளால மார்க்க தைரியம் ந அஜ்ஞாயதா யாத்திரை செஞ்ச வழியோடு அந்த ஒரு லென்த் கூடியும் அவளுக்கு தெரியலை. சீக்கிரமா போய் சேர்ந்தா மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப தூரம் யாத்திரை பண்ணின மாதிரி அவளுக்கு அனுபவப்படலை. அஞ்சாவது ஸ்லோகம். பகவானே ஈஸ்வரா சமிருத்தங்களாயிருக்கிற புஷ்பங்கள் அந்த புஷ்பங்கள் எல்லாம் நிறைஞ்சு நிற்கிற குருகுத்தி முல்லை தொடங்கின விருட்சங்களோடு கூடியிருக்கிற இடர்தூர்ந்து வளர்ந்த பச்சை புல்தகிடிகளால இந்திரநீல கல்லுகள் உபயோகிச்சு கெட்டின மாதிரி ஜொலிச்சு நிற்கிற விருந்தாவனத்தை பார்த்து பகவான் ரொம்ப குஷியாயிட்டு பவிச்சாள். ஈஷா பகவானே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். நந்தது ரொம்ப விடர்ந்த பிரசூன குந்த பிரமுக துரும ஔகம். பிரசூனம் சொன்னனக்கா பூக்களோடு கூடின குந்த பிரமுக துரும ஔகம் குந்தமரம் தொடங்கின பிரமுகமாயிருக்கிற மரக்கூட்டங்களோடு கூடினது. சாத்வலம் புல்தகிடி அப்படிங்கிறது சாந்திரலக்ஷ்மியா டாப் மோஸ்ட் அழகு இருக்கிறதாயிட்டு அங்க காட்சி அளித்தது. அந்த புல்தகிடிய பார்க்கறத ஹரின்மணி குட்டிம புஷ்டசோபம். ஹரின்மணி சொன்னா மரதக கல்லு. மரதக கல்ல யூஸ் பண்ணி கட்டின குட்டிமா அப்படின்னா ஃப்ளோரிங்ஸ் கீழே இருக்கிற தரை அப்படி ஆக்குமோ அந்த தரை அப்படின்னு தோணுற மாதிரி புஷ்டசோபம் டாப் மோஸ்ட் பிரகாசமாயிட்டு ஜொலிக்கிறதுமான அந்த பிருந்தாவனம். பிருந்தாவனத்தை நிரீட்சியா பார்த்துட்டு ஆமோததாக பகவான் ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டேளே. ஸ்லோகம். பிருந்தாவனத்துல எத்திச்சேர்ந்த கோபர்கள் புதுசாயிட்டு ஓரோரோ வீடுகள் உண்டாக்கி அதுல சுகமாயிட்டு வாழ்ந்தா. அப்படி இருக்கிறத பகவான் கோபபாலர்களுமாயிட்டு சுற்றி நடந்து பிருந்தாவனத்தோடு அழகா பார்த்து ஆனந்திச்சாள். நவாகம் புதுசா இருக்கிற நிர்வியூடா உண்டாக்கின புதியதாயிட்டு உண்டாக்கின நிவாச பேதேஷு விவிததரம் வீடுகளில அசேஷ கோபேஷு எல்லா கோபர்களும் சுக அசிதேஷு சுகமாயிட்டு
வசிச்சாளே. அதுக்கப்புறம் துவம் பகவானே நீங்கள் கோப கிஷோரபாளி விமிஸ்ரிதா, கோப குட்டிகளோடு கூட்டத்துல கூடி சேர்ந்து பர்யக் 4 டைரக்ஷனிலையும் வனஸ்ரீயம் காடோடு அழக, அந்த பூங்காவனத்தோடு விருந்தாவனத்தோடு அழக அலோகதாக பார்த்துண்டு ஆனந்திச்சேளே. 7வது ஸ்லோகம் பார்க்கிறோம். சுற்றி வளைஞ்சு ஒழுகின்னு இருக்கிற காளிந்தி நதி, தூய்மையான ஜலம் இருக்கிற காளிந்தி நதி, அரையன்னங்களோடு சித்தத்தால விளையாட்டு வார்த்தைகளை சொல்லறதாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி கேப் இல்லாம அசைஞ்சுன்னு இருக்கிற காளிந்தி நதி, தாமரை விடர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகின முகத்தோடு கூடின அந்த காளிந்தி நதியை பார்த்து பகவான் சந்தோஷமாயிட்டார். பகவான் பார்த்த காளிந்தி நதி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையாக்கும் இங்க வர்ணனை நடக்கிறது. அராள மார்க்க வளைஞ்ச வழியால ஆகதா வந்து சேர்ந்த நிர்மலஹா ஆப்பாம் புனிதமான தண்ணியோடு கூடியிருக்கிற காளிந்தி நதி, மராள பூஜா கிருத நர்மலாபாம், மராளானாம் அப்படின்னா அரையன்னங்களோடு கூஜனாபிகி சத்தங்களால கிருதஹா நிர்மலாபகா ரொம்ப சந்தோஷமாயிட்டு கலபிலா கலபிலா பேசுறாளோ அப்படின்னு தோணுற மாதிரி நிரந்தரம் எப்பவும் ஸ்மேரம் சிரிச்சுன்னு இருக்கிறவளாயிருக்கிற அந்த காளிந்தி நதி, சரோஜ பக்திராம் தாமர பூக்களாயிருக்கிற முகத்தால எப்பவும் புன்னகை பண்ணிட்டு இருக்கிற கலிந்த கன்யாம் காளிந்தி அப்படிங்கிற அந்த யமுனா நதிய துவாம் பகவானே நீங்கள் சமாலோகயன் நன்னா பார்த்தள். 8வது ஸ்லோகம். நிறைய மயிலுகளோடு சத்தங்களால அழகாயிருக்கிற பலவித ரத்னங்களோடு பிரகாசத்தால அழகாயிருக்கிற பல கலர்ல ஜொலிச்சு நிற்கிற சத்தியலோகம் வரைக்கும் எத்தி சேர்ந்திருக்கிற உசரமான கொடிமுடிகளோடு கூடியிருக்கிற அந்த கோவர்தன பர்வதத்தையும் பகவான் பார்த்தார். பகவான் பார்த்த கோவர்தன பர்வதம் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். மயூரா மயிலுகளோடு கேகாசதலோபனீயம் கேக ஆரவங்களால சத்தங்களால அழகாயிருக்கிறதும், மணீனாம் ரத்னங்களோடு மயூக மாலாசபலம் பிரகாச கூட்டம் பல பல கலர்ல இருக்கிறதாக்குமே, ரொம்ப அழகாயிருக்கிறதாக்குமே, உச்ச சிருங்கைகி ரொம்ப ஒசரமாயிருக்கிற கொடுமுடிகளால, விரிஞ்சலோக ஸ்பிருஷம் பிரம்மாவோடு சத்தியலோகத்தை தொட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுமான கோவர்தன கிரிம்சா கோவர்தன பர்வதத்தையும், இங்க சா அப்படின்னு சொன்னது அப்படின்னு அர்த்தம். கோவர்தன கிரிம் கோவர்தன பர்வதம், அந்த பர்வதத்தையும் அப்படின்னு சொல்றதுக்காக கோவர்தன கிரிம்ச அந்த கோவர்தன பர்வதத்தையும் துவம் பகவானே நீங்கள் ஐட்சதாக பார்த்தல். 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவான் கோப பாலர்களோடு கூடிட்டு விருந்தாவனத்துக்கு உள்ள எல்லாம் சுற்றி சஞ்சரிச்சேளோ அங்கையெல்லாம் சுற்றி வளைஞ்சு ஒழுகிற காளிந்தி நதிய
அங்கங்க வந்து சேருற அந்த காளிந்தி நதிய அனுராகவதியான ஒரு ஸ்திரீ தனக்கு விருப்பமான ஒரு புருஷனை பார்க்கறதுக்கு எங்கெல்லாம் ஆக்குமோ இப்படி ஒளிஞ்சொளிஞ்சு வந்து நிப்பள். அதே மாதிரி பார்த்தார். இங்க காளிந்தி நதிய ஒரு ஸ்திரீக்கு, அனுராகவதியான ஸ்திரீக்கு ஈக்குவல் ஆயிட்டு பட்டதிரி வர்ணிக்கிறார். காளிந்திய வர்ணிச்சதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க மறுபடியும் அந்த காளிந்திய பட்டதிரி வர்ணிக்கிறார். ததஹா, அதுக்கப்புறம் துவம், பகவானே நீங்கள், கோபகுமாரைஹி சமம், கோபகுமாரர்களோடு கூட, வனாந்தம் பிருந்தாவனத்துக்கு உள்ள, சமந்ததஹா எல்லா இடத்திலையும், எத்திர ஆகஹா எங்கையெல்லாம் போனேளோ, ததஹா ததஹா அங்க அங்க எல்லாம் போன இடத்துல எல்லாம், குடிலாம் தாம் கலிந்ததாம் வளைஞ்சு புளைஞ்சு ஒழுகிற அந்த காளிந்தி நதிய, கங்கா நதிய, ஏகாம் ராகவதீம் இவா தன்னந்தனியாயிட்டு நிற்கிற ஒரு பெண்மணிய, அனுராகவதியாயிருக்கிற ஒரு பெண்மணிய மாதிரி அபஷ்யஹா பகவான் பார்த்தார். 10வது ஸ்லோகம். அப்படியாக காளிந்தியாலையும் கோவர்தன பர்வதத்தாலையும் பூமர கூட்டங்களாலையும் ரொம்ப ரொம்ப அழகும், அதே மாதிரி மாடுகளுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய புல்லெல்லாம் இருக்கிற அழகாயிருக்கிற அந்த பிருந்தாவனத்துல மாடுகளை மேய்ச்சுண்டு, மாடுகளுக்கு பசி இல்லாம இருக்கிறதுக்கு புல்லெல்லாம் பறிச்சு கொடுத்துண்டு, பலபத்ரராமனோடு கூடிட்டும் வேறையும் நிறைய கோபபாலர்கள் இருக்காளே அவளோடு கூடிட்டும் சஞ்சரிச்ச அந்த பகவான். அப்படி இருக்கிற குருவாயூபுரேஷா என்ன ரோகங்களோடு உபதிரவத்திலேருந்து காப்பாத்தனமே. பட்டதிரி இங்க பகவான் கிட்ட தன்னோட விஷயத்தையும் சொல்லறார். எல்லா தசகத்திலேயும் முடியர்த்த இப்படி பட்டதிரி தனக்காக ஒரு பிரார்த்தனையை நடத்துவர். ததாவிலே அப்படியெல்லாம் இருக்கிற பசவ்யே மாடுகளுக்கு அனுகூலமான அஸ்மின் விபினே அந்த விருந்தாவனம் அப்படிங்கிற பூங்காவனத்துல வல்சகண பிரஜாரே கண்ணுக்குட்டிகளோடு கூட்டத்தை எல்லாம் மேய்க்கிறதுக்கு, மாடோடு குழந்தைகளோடு கூட்டத்தை எல்லாம் மேய்க்கிறதுக்கு சம் உல்சுகா ரொம்ப ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு பகவான் இப்போ பாலன் அப்படிங்கிற அவஸ்தையில் யாக்கும் இருக்கார். அதனால பெரிய பெரிய மாடுகள் ஒன்றும் மேய்க்கிறதுக்கு யசோதாமை கொடுத்துட்டில்லை. வேணுமேனா இந்த மாடுகளோட குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் மேய்ச்சிக்கோ அப்படின்னு அக்கம் கொடுத்துருக்கா. அதனாலேயே அந்த மாடு குழந்தைகளையெல்லாம் மேய்க்கிறதுக்கு சமுல் சுகஹா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு, அதுக்கப்புறமா பகவான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாடு குட்டிகளை மேய்க்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு நடந்தார். இதுக்கு முன்னால பகவான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தார். அப்போ வெளியிலொன்னும் விடலை. இப்போதான் பகவான் கொஞ்சம் பெருசாயிருக்கார், பாலன் ஆயிருக்கார். அதனால மாடு மேய்க்கிறதுக்கு, மாடு குழந்தைகளை மேய்க்கிறதுக்கு பிருந்தாவனத்துல சஞ்சரிச்சார். துவம் பகவானே நீங்கள், ச ராமஹா அண்ணாவான பலராமனோடு கூடிட்டு ஸ்ரீராம அவதாரத்துல ஸ்ரீராமச்சந்திர சுவாமியோடு தம்பியாக்கும் லக்ஷ்மணன் அப்படிங்கிற அனந்தன், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீகிருஷ்ணனோடு அண்ணாவாக்கும் பலராமன் அப்படிங்கிற அனந்தன். அண்ணாவான ராமனோடு கூடிட்டு குமாரகைகி கோப குமாரர்களோடு கூடி சேர்ந்து சரண் பிருந்தாவனம் முழுவன் சுற்றி சஞ்சரிச்சேளே. அப்படியெல்லாம் இருக்கிற பிருந்தாவனத்தில் இருக்கிற கண்ணா,
கோவிந்தா, கோபபால, സമീര ഗേഹാദിപ, ഗുരുവായൂരപ്പ, ரோகாத்பாகி, ரோகத்திலேந்து என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி இங்கே பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். அதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீரன் அப்படின்னு சொன்னாக்கா காற்று. சமீர கேஹாதிபா அப்படின்னாக்கா குருவாயூர் புரேசனான பகவான் நாராயணன். குருவாயூரில் வசிக்கிற ஸ்ரீகிருஷ்ணா, குருவாயூரப்பா என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி இங்க சொல்றார் பகவான் கிட்ட. சமீர கேஹாதிபா, குருவாயூரப்பா, ரோகாத்பாகி, ரோகத்திலேந்து மாம்பாகி என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இந்த 49வது தசகம் முடிவடைகிறது.